அண்ணனே ஒரு ஆள் போட்டுக்கலான்னு சொன்னான். ஓ, அப்படி போகுதா கதை? பொண்டாட்டி கஷ்டப்படுறத சார் பார்க்க முடியாம இந்த ஏற்பாடா? ஏய், என் புருஷனை கலாய்ச்ச அப்புறம் பாரு, நான் அண்ணியா இருக்க மாட்டேன், அந்நியனா மாறிடுவேன் என்று தன்னியா மிரட்ட மது விழுந்து விழுந்து சிரித்தாள். பரவாயில்லையே, கலக்குறீங்க அண்ணி, பஞ்செல்லாம் சூப்பர் என்று சிரித்து கொண்டே தன்யா கொடுத்த காப்பியை சுவைத்தவாறு ஹாலுக்கு வந்தார். அங்கு பிரிஜிஷன் திவாகரை வெளியில் கூட்டிட்டு செல்லுமாறு அடம் பிடித்து கொண்டிருக்க, மதுவை கண்டதும் அவளிடம் ஓடி வந்து, நீ சொல்லு மது, வெளியே போலாம் தானே என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டு செல்லம் கொஞ்சி தாஜா செய்தான். திவாகரும், சரி மது, கிளம்பு, முதல்ல நம்ம 2 பேரும் ஒருத்தரை சந்திக்க போறோம், அதுக்குள்ள உங்க அண்ணியும் ரிஜிஷனும் ரெடி ஆகட்டும், அப்புறமா எல்லோரும் சேர்ந்து மூவி போலாம் என்று மர்மமான சிரிப்புடன் சொன்னான். குழம்பி போய் மது தன்யாவை பார்க்க, அவளும் அதே உணர்ச்சியை முகத்தில் காட்ட அவளுக்கு விஷயம் தெரிந்திருக்கவில்லை. அப்படி என்ன இந்த அண்ணன் செய்கிறான் என்று மது மொத்தமும் குழம்பி போனாள். இருவரும் கிளம்பி காரில் சென்றனர். மதுவிற்கு வழியெங்கும் குழப்பம், அதற்கு மேல் ஆர்வமும் தவிப்புமாய் அவளை பார்க்க திவாகருக்கு சிரிப்பாக வந்தது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் மது, அப்புறம் நீ எப்பவும் சந்தோஷமாவே தான் இருப்ப என்று நினைத்து கொண்டான். எங்க அண்ணா போறோம், கொஞ்சம் சொல்லேன், எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம்? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, உனக்கே எல்லாம் புரியும். என்னமோ போ என்று அழுத்து கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். அடுத்து 20 நிமிடத்தில் கார் விமான நிலையத்தை அடைய புரியாமல் திவாகரை பார்த்தாள். அவனும் அவளை கண்டு கொள்ளாமல், சீக்கிரமா மது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு என்று அவசரப்படுத்தினான். அவளும் இறங்கி அவனுடன் நடக்க, விமானம் அப்பொழுதுதான் வந்து தரை இறங்கியது. அப்பாடா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் என்று கூறிவிட்டு, ஐயோ, கிஃப்ட் ஒன்று வாங்கினேன், அவரை ரிசீவ் பண்ண, அதை கார்லயே மறந்துட்டேன், இங்கேயே நில்லு மது, அவர் வந்தா பேசிட்டு இரு, 5 நிமிஷத்துல வந்துடுறேன், அவருக்கு உன்னை தெரியும் என்று விட்டு நழுவி கொண்டான். மதுவிற்குள் 1000 யோசனைகள். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேப்பே என்று முழித்து கொண்டு நிற்கிறாள். பயணிகள் அனைவரும் வர அதில் யாரையாவது தனக்கு தெரிகிறதா என்று அலசி கொண்டு இருந்தாள். அடுத்த விமானம் வந்து தரை இறங்க அதில் இருந்து பயணிகள் வர தொடங்கினர். 2வதாக வந்த விமானம் தாமதமாக வந்தது என்ற அறிவிப்பு கேட்கவே, அதை கேட்ட திவாகர், இதுதானே நாம் எதிர்பார்த்தது, வந்து விமானம், ஐயோ பாவம், மதுவை ரொம்ப நேரம் தனியே விட்டு விட்டேனே என்று மீண்டும் உள்ளே சென்றான். யாரையும் தெரியாமல் மது திவாகரை பார்க்க செல்லலாம் என்று நினைக்க, அதற்குள் திவாகரே வந்துவிட, என்னன்னா யாரையும் காணோம், நீயும் புதிர் போடுற ச என்று சலித்து கொண்டாள். இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியாடி? அப்பப்பா, போ என்று சினுங்கியவள் அம்மு என்று குரல் கேட்க மின்னல் வேகத்தில் திரும்பினாள். சிறு தொலைவில் அவளை பார்த்து கை ஆட்டியபடி வந்து கொண்டிருந்தான் அவள் ரகு. கால்கள் தடுமாற, நெஞ்சம் படபடக்க, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் முகம் பிரதிபலிக்க அவனை நோக்கி வேகமாக நடந்தாள் மது, நடக்கப் போகும் எதையும் அறியாமல். ஐயோ, பார்த்து வரமாட்டியா மது, அடிபட்டு இருந்தா என்ன ஆகிறது, இப்படி கண்ணு மண்ணு தெரியாம யார பக்கம் ஓடி போற என்று குரலில் சிறிது எரிச்சலுடனும் அதித அக்கறையுடனும் வினாவினான் அந்த புதியவன். அவளை பற்றியிருந்த அவனின் வலிய கரங்கள் இன்னும் அவளை விடுவிக்காததைக் கண்டு சந்தேகமும் கோபமுமாய் திவாகர் அவனை பார்த்து கொண்டே மதுவிடம் சென்றான். கை முஷ்டி இருக்க, தன் மதுவை இவ்வளவு நாட்கள் கழித்து பார்க்கும் தருணத்தில் இவன் எவன், இருவருக்கும் இடையில் என்று பொறுமிக் கொண்டு இருந்தான் ரகு. சில வினாடிகளுக்கு முன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த மது ரகுவை மட்டுமே பார்த்து கொண்டு வர, அவனும் அவளை நோக்கி அம்மு என்று விரைந்து வர, இருவருக்கும் இடையில் தன்
ட்ராலி பேக்கை இழுத்து கொண்டு ஒருவர் கடந்து போக கால் இடறி கீழே விழப்போன மதுவை அந்த வலிய கரங்கள் தாங்கி பிடித்து நிறுத்தின. ஆச்சரியமும் கேள்வியுமாய் கலந்த ஒரு உணர்வை மதுவின் முகம் வெளிக்காட்ட அவனோ அழகாக சிரித்து நின்றான். என்னடா, எப்பதான் நீ மாறுவ? சின்ன குழந்தை மாதிரியே இருக்கியே, பார்த்து நடக்க மாட்டியா என்று அவன் மேலும் கேட்கவும் ரகுவிற்கு கோபம் தலைக்கேறியது. அது என்னவோ, ரகுவிற்கு எப்போதுமே அவனை பிடித்ததில்லை. முதலில் அவனை மது அறிமுகப்படுத்தி வைத்ததிலிருந்தே ஏதோ அவர்களுக்குள் ஒத்துப்போகவில்லை. இதை மதுவிடமும் அவன் சொல்லியிருந்தான். ஆனால் மது அதை கண்டு கொள்ளவே இல்லை. இரு கைகளால் தாங்கி பிடிக்காவிட்டாலும் இன்னும் அவன் ஒரு கையால் மதுவை பிடித்திருந்தது ஏனோ ரகுவிற்கு வலியை கொடுத்தது. ஒருவேளை தன் மது அழுவதற்கு இவன்தான் காரணமோ என்று நிறைய சந்தேகங்கள் அவனுக்கு இருந்தன. எல்லாவற்றையும் தன்னிடம் முதலில் சொல்லும் அவள் தன் காதல் பற்றிய விவரங்களை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லவில்லை. அதுவும் சென்னையை விட்டு கோவை போனதற்கான காரணத்தை கேட்டால் உடனே சண்டை அழுகை என ஓய்ந்து விடுவாள் அவன் மது. அதனால் அவனும் அதை தோண்டி துருவி ஆராய்வதை விட்டுவிட்டான். இருந்தாலும் இவன் மீது எப்பொழுதுமே சந்தேகம்தான். மதுவின் அருகில் சென்று தன் பேக்கை கீழே வைத்துவிட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் கையை விலக்கி விட்டவாறு மதுவை தன் புறம் திருப்பினான். இதை செய்யும் போது அவனை முறைக்க ரகு தவறவில்லை. அவனும் அதை கவனிக்காது இருக்கவில்லை. இப்பொழுது புரிந்தது அவனுக்கு, எல்லாம் புரிந்தது. இவனை பார்க்கத்தான் அவள் அப்படி வேகமாக வந்திருக்கிறாள். தன் நினைவு பெற்றவளாக ரகுவின் முகத்தை பார்த்தாள் மது. பார்த்து வந்திருக்கலாம் தானே அம்மு? பரவாயில்லடா, ஐ மிஸ் யூ சோ மச்டா என்று அவன் தோளில் வாகாக சாய்ந்து கொண்டவளுக்கு கவலையினாலோ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் உயிர் தன்னிடமே வந்து சேர்ந்ததாலோ கண்கள் கரித்தது. ஹாய் செல்லம், அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னமும் ஏண்டா அலற? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர். போ, இத்தனை நாள் என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தேம்பினாள். ப்ளீஸ்டா, நீ அலறத பார்க்க நான் எல்லாத்தையும், ஏன் என் ஃப்யூச்சரையும் விட்டுட்டு உனக்காக வந்தேனே. என் செல்ல அம்முதான, ப்ளீஸ் சிரிங்க என்று அவன் அவளை போல பழித்து காட்டவும் கண்களை துடைத்தவாறே பெரிதாக சிரித்தாள் மது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த திவாகருக்கோ அவர்களின் நட்பை பார்த்து சின்ன பொறாமையும் வியப்பும் தோன்ற அதே நேரம் நெகிழ்ந்து போனான். ஆனால் அந்த புதியவனோ, இவனால் தான் எல்லாம், இவனை விரட்டிவிட்டால் என் மது என்னிடம் வந்து விடுவாள், எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்துவிடும் என்று மனதில் கருவினான். ஹாய் அத்த, என்ன பண்றீங்க? அட ஆதி, வா வா வா, எப்படி இருக்க? இப்பதான் இந்த அத்தை வீட்டுக்கு வழி தெரியுது போல உனக்கு. அப்படியெல்லாம் இல்ல அத்த என்று அசடு வழிந்தான் ஆதி. போதும் போதும், நீ அமெரிக்கா வந்தப்போ ஒரு வாரம் எங்க வீட்டுல தங்கின, அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்ல. உனக்கு செலக்டிவ் அம்னீஷியா வந்துடுச்சோன்னு உங்க மாமா கூட அடிக்கடி கிண்டல் பண்ணுவாரு என்று அவனை வாரினார் வித்யா. சாரி அத்த. பரவாயில்ல, நான் சும்மா ஜோக் பண்ணேன். அப்பா நேத்து ஃபோன் பண்ணியிருந்தார் என்று கல்யாண விஷயத்தை எப்படி கூறுவது என்று அவன் தயங்கியவாறே இழுக்க அதை புரிந்து கொண்டவர், ஆமா அண்ணா எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தார். காலையிலே எல்லா விஷயத்தையும் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதி. என்ன வெக்கமா என்று அவனை மேலும் சீண்டினார். வெக்கமா? அவனுக்கா? அவன் இருக்கும் நிலையில் புது மாப்பிள்ளைக்கு உரிய வெக்கமும் ஆர்வமும் சந்தோஷமும் அவனுக்கு கனவில் கூட வராது அல்லவோ? அதெல்லாம் இல்ல அத்த, ஸ்வேதா இருந்தா பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன் என்றான் அமைதியாக. என்ன பேசுவான்? பெண்கள் என்றாலே நாடகம், பொய், பித்தலாட்டம், முதலை கண்ணீர் வடிக்கும் வர்க்கம் என்று நினைக்கும் ஆண் பிள்ளைதானே அவன்.
அவன் அம்மா கூட அப்படித்தானே. அவன் கல்யாணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று பிடிவாதமும் அழுகையும். அப்பப்பா, ஆனாலும் பெற்றவளாயிற்றே, அதனால் அவளை வெறுக்க இயலவில்லை. ஆராதனா, அவள்தான் உலகிலேயே வித்தியாசமான பெண். இந்த லிஸ்டில் அவளை சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவனுக்காகவே உருகும் ஒரே பெண் அவள்தான் என்று நினைப்பவன்தானே ஆதி. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடன் தானே திருமணம். அத்தான் அத்தான் என்று என்னையே சுற்றி வருகிறாளாம். இதுவும் பெண்களில் ஒரு அங்கம்தானே. ஆனாலும் இந்த எண்ணம் தன் மனதில் தோன்ற ஆணி வேராய் இருந்தவளை பழிவாங்க வேண்டுமே. ஒருவேளை அவள் மட்டும்தான் அப்படியோ? தன் அக்காவைப் போல நல்ல பெண்களும் உள்ளனரே. இந்த ஸ்வேதா கூட அப்படித்தான் இருப்பாளோ என்ற எண்ணம் எரிச்சலை தர மனதில் சலித்து கொண்டு அத்தையை பார்த்தான் ஆதி. அவன் தலை தாழ்த்தி அமர்ந்திருந்ததை வெக்கம் என்று நினைத்த அவர் கேலி புன்னகை இலையோடு அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, அவன் மேலதான் இருக்கா, போய் பாருப்பா, நைட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போ, உனக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்றேன். இல்லத்த, அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவனின் வார்த்தைகளை காதிலேயே வாங்காமல் கிச்சனிற்கு சென்று விட்டார் வித்யா. மெதுவாக மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டே ஸ்வேதாவிடம் எப்படி விஷயத்தை ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தான். அவள் ரூமை அடைந்தவுடன் ஏதோ முடிவிற்கு வந்தவனாய் மெதுவாக கதவை இருமுறை தட்டிவிட்டு காத்திருந்தான். ப்ளீஸ் கமின் என்ற அவள் குரல் மட்டுமே மெலிதாக கேட்க கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். சின்ன வயதில் அவள் ரூமிற்கு சென்றது, அவள் பெரியவளாகி அதுவும் அமெரிக்கா வந்த பின் இருவருக்கும் இடையில் அந்த பிள்ளை பருவ நேசம் மறைந்திருந்தது என்று ஆதி நினைத்தான். மெதுவாக ஆனால் கூர்மையாக அவள் ரூமை அளவெடுத்தன அவன் கண்கள். நேர்த்தியாக பளிச்சென்று இருந்தது அவள் அறை. பெண்கள் என்றாலே இப்படிதானே, ஆறு கூட இப்படிதான், ஆனால் என்றும் என்று ஒப்பிட்டவன் தன்னையும் அறியாமல் சிரித்தான். அடுத்த கணமே ரூமை கிளீனா வச்சு என்ன பையன், மனசு கிளீனா இருக்கிறதில்லையே என்ற யோசனையில் சிரிப்பு மறைந்தது. அறையை சுற்றி பார்த்தான். சுவர்களில் கடிகாரம், ஃபேமிலி போட்டோ தவிர ஏதும் இல்லை. ஆச்சரியம்தான். இங்கு வந்து 7 வருடங்கள் ஆனாலும் இந்த நாட்டு பெண்கள் மாதிரி நடிகர்கள் படத்தையும் ஒட்டி அசிங்கம் பண்ணாமல் இருக்கிறாளே. அறையின் ஒரு பகுதியை பூஜை அறையாக ஒதுக்கியிருந்தாள். முருகனும் பாபாவும் அங்கு குடிபுகுந்து இருந்தனர். அந்த அறையை ஒட்டி இன்னொரு அறை இருந்தது. அதில் ஒரு மூலையில் அவள் கபோர்டு, அதனை ஒட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள், அறையின் நடுவில் அழகிய பெரிய மெத்தை என மிக நேர்த்தியாக இருந்தது. அவளை தேட திரும்பியவன் சட்டென்று மீண்டும் அந்த உள் அறையை பார்த்தான். சுவரில் அழகிய ஓவியங்கள் பிரேம் செய்து மாட்டப்பட்டு இருந்தது. இதை ரசிக்கும் அளவு பொறுமை உள்ள பெண்ணா? ரசனையும் குணங்களும் ஒன்றாகுமா என்ன? அவள் கூடதான் நடனம், கவிதை என மிகவும் ரசனை உள்ளவள். அவள் ஏமாற்றவில்லை. தன்னை மட்டுமா? தன் நண்பனையும் தானே. மீண்டும் எழுத கோபத்தை உள்ளடக்கி ஸ்வேதாவை தேடினான். பால்கனி கதவை திறந்து வைத்து அதன் அருகில் இருந்தாள் ஸ்வேதா. அருகில் பெயிண்ட் ஸ்டாண்டில் போர்டை பொருத்தி கொண்டு இருந்தாள். ஹாய் ஸ்வேதா என்றான். குரல் கேட்டு திரும்பியவள் அருகில் அவனை கண்டதும் விழிகள் விரிய நம்ப முடியாமல் பார்த்தாள். விரைவாக சுதாரித்து கொண்டு, ஹாய் அத்தான், வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட். நீ? இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே. ஐ எம் டூ குட் என்றால் கண்கள் பளபளக்க. உள்ளூர கோபம் வந்த போதும் வெளிக்காட்ட முடியாமல் பேச்சை திசை மாற்றினான். என்ன பண்ற? பெயிண்ட் பண்ணலாம்னு தோணுச்சு, அதான் இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்ப நீ பெயிண்ட் பண்ணுவியா? அங்க மாட்டி இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீ பண்ணது தானா? ஆமா அத்தான். ஹே ஸ்வேதா, ப்ளீஸ் கால் மீ ஆதி. இந்த அத்தான் எல்லாம் வேண்டாம். அது இல்லை அத்தான், சாரி.
ஆதி, அம்மாவுக்கும் அத்தைக்கும் தான் அப்படி கூப்பிட சொல்லி என்று இழுத்தாள். லுக், அம்மா தான் ஏதோ சொன்னாங்கன்னா நீயும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பிடியா? கூப்பிடுறது? உன்னை அமெரிக்கால படிச்ச பொண்ணுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ம், சாரி ஆதி. ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ். தட்ஸ் குட். நீ உன் பெயிண்டிங் கண்டினியூ பண்ணு. நான் அத்தை கூட வேணும்னா பேசிக்கிட்டு இருக்கேன் என்று நகரப் போனவனை அவசரமாக தடுத்தாள். இரவு பகலாக அவனை எண்ணி அவனுடன் ஒரு பொழுதேனும் இருக்க மாட்டோமா என்று எத்தனை முறை ஏங்கியிருப்பாள். இன்று அவனே வந்துள்ளான். அதுவும் இந்த ரம்மியமான இரவு வேளையில். அதைவிட பெயிண்டிங் முக்கியமா என்ன? நோ ப்ராப்ளம் ஆதி. நீங்க இங்கேயே இருங்க. நான் நாளைக்கு கூட இதை பண்ணிக்கிறேன். ஹே, பரவாயில்ல. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கரெக்ட் மூட் அண்ட் டைம் தேவைன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்லை. நீங்க பேசுங்க. உங்க கூட பேசிக்கிட்டே நான் இதை முடிச்சுடுறேன் என்று அவள் கூறவும், வேறு வழியின்றி அவள் அருகில் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து அவளுடன் பேசியவாறே அவள் வரைவதை பார்த்து கொண்டு இருந்தான். அவளோ கவனமெல்லாம் பெயிண்டிங்கில் இருப்பது போல் சிறப்பாக நடித்தாலும் தன் கணவனாக போகிறவனின் கண்கள் தன்னை அவ்வப்போது அளவிடுவதை உணர்ந்து கன்னம் சிவந்து போனாள். சிறு வயது கலாட்டாக்களில் தொடங்கி அமெரிக்கா வந்தது வரை இருவரும் தங்கள் வாழ்வில் நடந்தவை பற்றி பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை. முழுதாக 2 மணி நேரம் முடிந்திருந்தது. அவளும் பெயிண்டிங்கை முடித்திருந்தாள். இரவையும் பகல் போல காட்டிய பல வண்ண விளக்குகளுக்கு இடையே என் வெளிச்சம்தான் உங்களுடையதை விட பிரகாசமானது என்று பெருமிதம் பொங்க வனையே தொட்டு விட்டதோ என்று உயர்ந்து நின்ற கட்டிடங்களுக்கு அப்பால் உயரத்தில் நின்ற நிலா பால்கனி வழியே தெரிந்த அழகிய நியூயார்க் நகரின் இரவு காட்சியை தத்ரூபமாய் புகைப்படம் எடுப்பதைப் போல் தன் தூரிகை நுனியினை கொண்டு வரைந்து முடித்திருந்தாள் ஸ்வேதா. வாவ், அமேசிங் ஸ்வேதா. முதல்ல கையை கொடு. நீ இவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் என்று அவள் கைகளை பற்றி குலுக்கினான். அவன் ஸ்பரிசம் பட்டவுடன் செலுத்து போனாள் அவள். தன் நிலை காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக முகத்தை வைத்து கொள்ள பெரும் பாடுபட்டாள். தேங்க்ஸ் ஆதி. இதெல்லாம் ஒண்ணுமில்ல. இன்னும் நிறைய பெயிண்டிங் இருக்கு. வாங்க காட்டுறேன். ஹே, என்னது? ஒன்றும் இல்லையா? யூ ஆர் கிஃப்டட். நம்ம இந்தியா போன உடனே ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சரி என்று மெல்லிங்கிய புன்னகையுடன் அவன் பாராட்டுதலை ஏற்றுக்கொண்டாள். அவனை தன் உள் அறைக்கு அழைத்துச் சென்று அவள் தீட்டிய ஓவியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக காட்டி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள். சமூக அநீதிகள், பெண்களுக்கு ஏற்படும் அவலங்கள் போன்றவற்றை அவள் வரைந்திருந்ததை பார்த்து ஆச்சரியம் மேலோங்கியது ஆதிக்கு. இவளுக்குள் இத்தனை திறமையா? நிஜமாகவே இவள் நல்ல பெண்தான் போலும் என்று மனமாற அவளை பாராட்டினான். ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தவன் ஒரு ஓவியத்தை கையில் எடுத்து அதை சந்தோஷத்துடன் பார்த்தான். தலையணையில் தலை சாய்த்தபடி கண்ணீர் வடிக்கும் ஒரு யுவதியின் படம் அது. இது இதுவா ஆதி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா, ஓ, அந்த கவிதையா சொல்றீங்களா? இந்த கவிதைக்காக தான் நான் இதை வரைஞ்சேன். ரொம்ப யதார்த்தமா நல்லா இருக்குல்ல? உன் மீதான என் காதலை தெரிந்து கொள்ள விரும்பினால் என் தலையணையிடம் கேள். உன்னை எண்ணி உறங்காத இரவுகளில் நான் புலம்பியதை எல்லாம் கதை கதையாக சொல்லும். கண்களை மூடி அந்த கவிதையை தான் எழுதியதைப் போல ரசித்து சொல்லிக் கொண்டிருந்தவள் அதை எழுதியவள் பற்றியும் சொல்லத் தொடங்கினாள். அருகில் இருப்பவன் முகம் மாறுவது தெரியாமல். அழகா எழுதியிருக்காங்க ஆதி. யாரோ மதுமிதான்னு ஒரு ஆர்ஜே லாஸ்ட் மந்த் அவங்க ப்ரோக்ராம் ஒன்று ஆன்லைனில் டியூன் பண்ணி கேட்டேன். அதில் தான் இந்த கவிதை சொல்லியிருந்தாங்க. சி இஸ் சிம்பிளி சூப்பர். ஷட் அப்.
என்று கத்தினான் ஆதி. திகைத்து போய் கண்களை திறந்து அவள் பார்த்த அவனின் தோற்றம் அவளை மிரட்ட செய்வதறியாது அவனையே பார்த்தாள். ஆத்திரம் பொங்க ஒரு பார்வை பார்த்துவிட்டு விறுவிறுவென கீழே சென்று விட்டான். கோபமாக கீழே வந்த ஆதி சிறு வேலை இருப்பதாகவும் டின்னருக்கு வந்து விடுவதாகவும் வித்யாவிடம் சொல்லிவிட்டு காரை எடுக்கச் சென்றான். ஏனோ அந்த நிலையில் கார் ஓட்ட மனம் வரவில்லை ஆதிக்கு. மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். இரவின் அழகையும் சப்தத்தையும் மீறி வண்ண லைட்டுகளும் வாகனங்களும் ஏனோ அந்த செயற்கை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன் எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ச்சே, எல்லாம் அவளால தான். நான் ஏன் அவளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரேன்? என் வாழ்க்கையோட சம்பந்தமே இல்லாத ஒருத்திக்காக ஏன் நான் என்னையே வருத்திக்கிட்டு எல்லாரையும் வருத்தப்பட்டு வைக்கணும்? இவை எதற்குமே பதில் கிடைக்கவில்லை. பாவம், அவனும் எவ்வளவு நாள்தான் இதையே நினைத்து குழம்பிக் கொள்வான். போதும், எல்லாம் போதும் என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாய் திரும்பி வீட்டிற்கு நடந்தான். அங்கே ஸ்வேதா இன்னமும் அந்த பெயிண்டிங்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆச்சரியம், அதிர்ச்சி, சோகம் என உணர்ச்சிகளை அவ முகம் காட்டிக்கொண்டு இருந்தது. அதை பார்த்த ஆதிக்கு தன் மீதே கோபம் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா, பாவம் இப்படி கத்திட்டு போயிட்டேனே. ஆதி, திஸ் இஸ் டூ பேட். யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தனக்குள் பேசிக்கொண்டே மெல்ல அவள் அருகில் சென்றான். தொண்டையை செருமிக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான். என்ன என்பது போல் பார்த்தவளை ஒரு சில வினாடிகள் பார்த்தவன், ஐ ஆம் ரியலி சாரி ஸ்வேதா. நான் உன்கிட்ட அப்படி கத்திருக்க கூடாது. உன் மேல எந்த தப்பும் இல்லை. என்ன? ஐயோ, என்னத்தான்? சாரி ஆதி. நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அது பிடிக்கல, அதான் கோபத்துல அப்படி நடந்துக்கிட்டீங்க. இதுக்கு போய் சாரி, அதுவும் என்கிட்ட விடுங்க. எல்லாம் இந்த படத்தால தானே. இதை தூக்கி எங்கேயாவது மறைச்சு வச்சுடுறேன், உங்க கண்ணிலேயே படாத மாதிரி, ஓகேவா என்று அவனை பேச விடாமல் படபடவென பேசிவிட்டு மெல்லிய புன்னகையுடன் அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். என்ன பெண் இவள்! நிஜமாகவே அப்பா சொன்ன மாதிரி என் மேல உயிரா இருக்காளே. ஒரு சின்ன சாரி தானே கேட்டேன், அதுக்கே இப்படி பேசிட்டு போறாளே. ரொம்ப நல்லவதான். உன்னை மாதிரி இல்லாம ஒரு நல்ல பொண்ணை ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான்டி மது. இனி உன்னை பற்றியே நினைக்க மாட்டேன் என்று மனதுக்குள் சொன்னவன் தன் அழகான சிரிப்புடன் அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டு இருந்தான். ஆதிக்கு மதுக்கும் காதல் எப்படி உருவானது, எதனால் பிரிந்தார்கள்? கதை போக போக வரும். கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.